லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவு கலைக்கப்பட்ட கோட்டாபே ராஜபக்சவிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. 2 மணித்தியாலங்கள் கோட்டாபே ராஜபக்சவிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியை எதிர்வரும் 31ஆம் தேதி நான் வெளியிடப் போகின்றேன் என்ற அடிப்படையிலே உதய கம்மன்வல இப்போது அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றார். நான் 1.5 வருடங்களிலே அவரை கண்டுபிடித்து விட்டேன் என்பதையும் உதய கம்மன்வல குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இப்போது அரசு இந்த புதன் தொடங்கி இனி வருகின்ற ஒவ்வொரு புதனும் விடுமுறை, அரச விடுமுறை என்பதை அறிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த போக்குவரத்துகள் எல்லாம் இனி மட்டுப்படுத்தப்பட போகின்றது என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். கோட்டாபே ராஜபக்ச நேற்றைய தினம் 17ஆம் தேதி கோட்டாபே ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இவர் கடந்த மாதம் 14ஆம் தேதி அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரால் வர முடியாது, அதாவது தான் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கின்றேன், சிங்கப்பூருக்கு சென்றிருந்தார். சிங்கப்பூருக்கு சென்றதனால் தன்னால் வர முடியாது என்ற அடிப்படையிலே அவர் கடிதம் ஒன்றின் மூலம் தெரியப்படுத்தியிருந்தார். இது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை, ஆனால் தெரியப்படுத்தியிருந்தார். இதன் அடிப்படையில் அவருக்கு இன்னும் ஒரு நாள் வழங்கும்படி அவர் கேட்டிருந்தார். இதற்கிணங்க இந்த மாதம் 17ஆம் தேதி நேற்றைய தினம் அழைத்திருந்தார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. இதன்போது கோட்டாபே ராஜபக்சவிடம் 2 மணித்தியாலங்கள் வரையிலே விசாரணைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஊடகங்களுக்கு பெரிதாக அனுமதி வழங்கப்பட, அதாவது இந்த கோட்டாபே ராஜபக்சவை காணொலி எடுப்பதற்கு கூட அவர் வெளியே வருகின்ற போது கூட ஊடகங்களுக்கு அந்த அளவுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே 2 மணித்தியாலங்கள் கோட்டாபே ராஜபக்சவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாம். ஏன், எதற்காக இந்த விசாரணை என்றால், கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராகவும் இருந்த காலகட்டம், மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம். இந்த காலப்பகுதியிலே கொழும்பு நகரத்தை அபிவிருத்தி அல்லது கொழும்பு நகரத்திலே கட்டுமானங்களை மேற்கொள்கின்ற நோக்கத்தோடு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் மக்களுக்கு வழங்குவதற்காக தகுந்த ஆவணங்களுடன் அதை மக்களிடமிருந்து ஆவணங்கள் பெறப்பட்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் தேவையுடையவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கோட்டாபே ராஜபக்ச மற்றும் மொஹான் பீரிஸ் ஆகியோருடைய தலையீட்டினால், அதாவது தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு அந்த வீடுகளை கொடுக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா. அப்போது கோட்டாபே ராஜபக்ச மிக மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். மிக மிக முக்கிய பொறுப்பு என்பதை விட நாட்டை ஆட்சி செய்கின்ற நிலையில் இருந்தது கோட்டாபே ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, சமல் ராஜபக்ச போன்றவர்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த ராஜபக்சக்கள் தான் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வீட்டிலே தான் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும், தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்படும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. அதிலே பலர் இப்போது ஒன்றொன்றாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இந்த விமான கொள்முதல், ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமான கொள்முதல், விமானத்தை வாங்க போகின்றோம் என்ற திட்டம் கூட இந்த சமல் ராஜபக்சவுடைய வீட்டிலிருந்து தான் திட்டம் போடப்பட்டிருக்கிறது. எனவே அரசு இலங்கையை ஆள்கின்ற திட்டம் எல்லாம் வீட்டிலிருந்து போடப்பட்டது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அந்த ஒரு நிலை, இந்த நாட்டினுடைய தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தவர் தான் கோட்டாபே ராஜபக்ச அண்ணன் ஜனாதிபதியாக இருந்த போது. அந்த காலகட்டங்களிலே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இவர் கடமையாற்றி இருக்கின்றார். அந்த நேரங்களிலே தான் தங்களுக்கு இணங்கியவர்களுக்கெல்லாம் வீடுகளை கொடுக்கும்படி, இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய வீடுகளை கொடுக்கும்படி இவர் கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கின்றாராம். இவர் மற்றும் மொஹான் பீரிஸ் ஆகியோருக்கு அதற்குள்ளே தொடர்பு இருக்கின்றது. இவர்களுடைய சிபாரிசு கடிதங்களூடாகத்தான் பலருக்கு ஆவணங்களை கூட பெற்றுக்கொள்ளாமல் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே குற்றச்சாட்டு எழுந்து இப்போது இவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் 2 மணித்தியாலங்கள் வரையிலே கோட்டாபே ராஜபக்சவிடம் விசாரணை நடந்திருக்கின்றது. இப்போது இதற்கான விசாரணை இனி சுரேஷ் சாலே சொல்கின்ற தகவலின் அடிப்படையில், ஏற்கனவே சுரேஷ் சாலே சொல்லிவிட்டார், இந்த கோட்டாபே ராஜ் அந்த 3வது மரபணு பரிசோதனையை மேற்கொள்வதற்கு, சாரா ஜாஸ்மினுடைய 3வது மரபணு பரிசோதனையை மேற்கொள்வதற்கு தங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது கோட்டாபே ராஜபக்ச தான். ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி, அந்த கூட்டத்திலே பாதுகாப்பு கூட்டம் ஒன்றை நடத்தி, அதிலே பாதுகாப்பு உறுப்பினர்களுடைய கூட்டம் ஒன்றை நடத்தி அதிலே சொல்லியிருக்கின்றாராம், இந்த 3வது மரபணு பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள் என்று. அதன் பின்னர் தான் சரத் வீரசேகர மற்றும் இந்த சாலே போன்றவர்கள் தலையிட்டு மரபணு பரிசோதனை பொருந்தி போயிருக்கின்றது. எனவே அந்த விடயம் சார்ந்து மீண்டும் ஒரு முறை விசாரணைக்கு அழைக்கப்படலாம் அல்லது கைது கூட செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு வருகின்றது. அதை ஏற்கனவே சொல்லிவிட்டார் உதய கம்மன்வல. 1வது பிள்ளையான், 2வது சாலே, 3வது கோட்டா தான். எனவே இது அரசியல் பழிவாங்கல் இந்த அரசாங்கத்துடையது என்ற அடிப்படையில் சின்ன விடயம், ஒரு சின்ன வார்த்தை, அரசியல் பழிவாங்கல் என்று முடித்துவிட்டு சென்று விட்டார் இந்த உதய கம்மன்வல
மாத்திரமல்ல 200க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிரை பலியெடுத்த விடயத்தை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இப்போது கோட்டாபய ராஜபக்சவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே பல ஊடகங்களும் செய்திகளை, தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். கோட்டாபய ராஜபக்ச அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்றால், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற நினைவு நாள் நெருங்கி கொண்டிருக்கின்ற போது, இந்த நெருங்குகின்ற போதுதான் உதயகம்மன்விலவுக்கு திடீரென புத்தி மாறும் அல்லது திடீரென அவருக்கு ஞானம் பிறக்கும். நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றார். 1.5 வருடங்களாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தான் ரகசியமாக மேற்கொண்டாராம். அது தொடர்பான தரவுகளை திரட்டினாராம். அதெல்லாம் திரட்டி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியை தேடி என்ற அடிப்படையிலே ஒரு நூல் ஒன்றை வெளியிடப் போகின்றேன். அந்த நூல் எதிர்வருகின்ற 31ஆம் திகதி 3:30 மணிக்கு அந்த நூல் வெளியிடப்படும். அப்படி அந்த நூல் வெளியிடப்படுகின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய மிக மிக முக்கியமான அந்த மிக முக்கிய பிரதான நபரை நான் வெளியிடுவேன் என்பதை சொல்லியிருக்கின்றார் உதயகம்மன்வில. இதே போன்ற ஒரு கருத்தை தான் போன முறை இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் கிட்ட நெருக்குகின்ற போது ஒரு விடயத்தை கையாண்டார். இந்த அரசாங்கம் எதையாவது வெளியே கொண்டு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தோடு தானும் ஒன்றை வெளியிட்டு குழப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அறிக்கைகள் எல்லாம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உருவான அறிக்கைகள் எல்லாம் என்னிடம் தான் இருக்கின்றது. ஒட்டுமொத்த அறிக்கைகளும் என்னிடம் தான் இருக்கின்றது. காணாமல் போன அறிக்கையெல்லாம் என்னிடம் தான் இருக்கின்றது. அந்த அறிக்கையை நான் வெளியிடுவேன். வெளியிட்டால் இந்த இலங்கையை ஆடி போகும் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அப்படி ஒன்றுமே அதிலே இல்லை. வெறும் வெள்ளைத்தாள்களை காட்டியது போன்ற ஒரு விடயத்தை செய்திருந்தார். அரைச்சமாவே அரைச்ச வேலையைத்தான் அவர் செய்திருந்தார். இப்போது இந்த வருடம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற நினைவு நாள் நெருங்குகின்ற போது இன்னும் ஒரு பூச்சாண்டியை கையில் எடுத்திருக்கின்றார். 1.5 வருடமாக தான் ஆய்வு செய்த புத்தகம் ஒன்று, அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியை தேடி என்ற அடிப்படையில் தான் ஒரு புத்தகத்தை தொகுத்திருப்பதாகவும் அந்த நூலை எதிர்வரும் 31ஆம் திகதி வெளியிடப் போகின்றேன். அது வெளியிட்டால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான அந்த நபர் கண்டுபிடிக்கப்படுவார் அல்லது அந்த நபரை வெளியிடப் போகின்றேன் என்ற அடிப்படையிலான தகவல்களை சொல்லியிருக்கின்றார் உதயகம்மன்வில. இதுவும் இந்த அரசினுடைய அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய அந்த விசாரணைகளை திசை திருப்புகின்ற ஒரு வேலையாகத்தான் இருக்கும். நல்லவேளை போன மாதம் 31ஆம் தேதி வெளியிடுவேன் என்று சொல்லவில்லை. அவர் அப்படியும் சொல்லக்கூடிய ஒரு நபராகத்தான் இப்போது இருக்கின்றார். காரணம், எதை எடுத்தாலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராகவோ அல்லது இந்த அரசினுடைய திட்டங்களுக்கு எதிராகவோ பேச வேண்டும் என்பதற்காக பேசுகின்ற ஒரு சிலரிலே இவரும் ஒருவர் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே அதற்கிணங்கத்தான் இப்போது 31ஆம் திகதி, இந்த மாதம் 31ஆம் திகதி மிக முக்கியமான உண்மை வரப்போகின்றது என்பதை சொல்லி இருக்கின்றாராம். ஒருவேளை இவருக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒருவர் மீது கடும் கோபம் இருக்கின்றது. குறிப்பாக பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார். அவரைத்தான் கையை காட்டினாலும் கையை காட்டுவார் இந்த உதயகம்மன்வில. அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தான் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஹரின் பெர்னாண்டோ ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த ஹரின் பெர்னாண்டோ திடீரென ராஜபக்சக்களுக்கு ஆதரவாக பேசுவார், திடீரென ரணில் பக்கம் சாய்ந்திருப்பார், ரணில் பக்கம் இருந்து கொண்டு திடீரென ராஜபக்சக்களுக்கு ஆதரவாக பேசி வந்தார். அந்த ஹரின் பெர்னாண்டோ ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகினார், அதாவது நெருக்கடிகள் சூழ்ந்து கோட்டாபய ராஜபக்ச மிக இறுக்கமான சூழ்நிலை இருக்கின்ற போது அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறினார். ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் பல விடயங்களை மூடி மறைக்கின்றது. நிலைமைகளை வெளியிடுகின்றார்கள் இல்லை, நிலைமைகளை மூடி மறைத்து எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்களாம். எனவே அப்படி சொல்வதனால் கோட்டாபய ராஜபக்சவாவது தானாக பதவி விலகி ஓடினார், அனுரகுமார் திசாநாயக்க இருக்கின்ற இடமே தெரியாமல் ஓடப்போகின்றார் என்ற அடிப்படையில் இப்போது ஹரின் பெர்னாண்டோ ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏன் அதற்காக இவர் தெரிவிக்கின்றார் என்றால், திடீரென விலையை ஏற்றுகின்றார்களாம், திடீரென எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றதாம், திடீரென திரைசேரிக்கு வந்த பணமெல்லாம் ரணில் காலத்திலே வந்த பணம் தான், அதை ஏமாற்றுகின்றார்கள். எனவே இந்த அரசாங்கம் செய்வது மிக ஏமாற்று வேலை. எனவே எரிபொருளுக்கு தட்டுப்பாடு என்று சொல்கின்றார்கள், அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் திடீரென விலையை ஏற்றுகின்றார்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது? கியூஆர் முறைமையை நாங்கள் தான் உருவாக்கினோம், அதை ஞாபகப்படுத்தியது மாத்திரமல்லாமல் எங்களுடைய கியூஆர் முறைமையை இவர்கள் எந்த செலவுமே இல்லாமல் தாங்கள் அபகரித்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். கோட்டா ராஜினாமா செய்துவிட்டு ஓடினார். ஆனால் இந்த அனுரகுமார் திசாநாயக்க இருக்கின்ற இடமே எங்கே என்று கூட தெரியாமல் ஓடப்போகின்றார் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார். இந்த நபர் மாத்திரமல்ல, இப்போது ஒரு வாரமாக, குறிப்பாக ஈரான் போர் ஆரம்பித்தது முதற்கொண்டே அல்லது இலங்கை கடற்பரப்புக்கு அருகாமையில் ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இதுதான் சம்பவம் அல்லது இதுதான் மிக முக்கியமான தருணம் என்று அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையாக
அதுவும் குழந்தை பிள்ளைகள் போன்று செயற்படுவதை பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது. அதிலும் சஜித் பிரேமதாசுடைய செயற்பாடுகள் தான் கடுமையாக இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவும் அதே பாணியிலே செயற்படுகின்றார். அதிலே உதயகம்மன் விலவும் இதே கருத்து தான். அதாவது மாறி மாறி கதைக்கின்றார்கள். அப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தின இந்த அரசாங்கம் தான், நெருக்கடிக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான், அப்படி ஒரு தட்டுப்பாடும் ஏற்படவில்லை, இருந்தாலும் விலையை அதிகரித்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் பெரும் கதைகளை சொல்லி வருகின்றார்கள். மக்கள் சரியாக அதாவது தென்னிலங்கையிலே அதிகமான ஊடகங்கள் மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்துகின்றது, மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள் என்பது புரிகின்றது. ஆனால் இந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளவில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. காரணம், இந்த நெருக்கடி என்பது இலங்கைக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த நாடுகளுக்கும், குறிப்பாக தெற்காசியா தென்கிழக்காசிய நாடுகள் கடுமையாக இதனால் பாதிக்கப்பட போகின்றது. இன்னும் வருகின்ற காலங்களில் இன்னும் பாதிக்கப்பட போகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அதை புரிந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக இந்த எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிக மிக வருத்தத்துக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது. மேலும் இப்போது இந்த அரசாங்கம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது, அதாவது இனி வருகின்ற ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச விடுமுறை. இதற்கு காரணம், இந்த மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற போர் பதட்டம் காரணமாக எரிபொருள் உலக சந்தையில் ஏற்பட்ட எரிபொருளுக்கான தட்டுப்பாடு காரணமாக இலங்கைக்குள்ளே இப்போது இருக்கின்ற எரிபொருளை மேலும் தக்க வைப்பதற்காக நாங்கள் இந்த பொது போக்குவரத்தை மட்டுப்படுத்த போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இனி இந்த பேருந்துகள், ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்கின்ற பேருந்துகள் குறைக்கப்பட போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மணித்தியாலத்துக்கு ஒரு போகின்ற பேருந்துகள்லாம் இனி காலை ஒன்று மாலை ஒன்று தான் செல்லும் என்பதும், அல்லது மதியம் ஒன்று செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பொது போக்குவரத்தையும் கட்டுப்படுத்த போகின்றார்களாம். அதே போன்று இந்த அரச உத்தியோகத்தர்களுக்கான வேலையிலே இன்னும் ஒரு நாளை குறைத்திருக்கின்றார்கள் தான் மிக முக்கியமான விடயம். அது புதன்கிழமை. இன்று புதன்கிழமை, ஒவ்வொரு வாரத்தினுடைய புதன்கிழமைகளிலும் அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இதற்கும் காரணம், எரிபொருள் தட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்தல் என்பதை விட எரிபொருளை தக்க வைத்தல், இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு கூட தக்க வைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு அங்கம்தான் இந்த விடயம் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது ஓரிரு நாட்களுக்கு முன்னர். QR முறைமை வந்தது ஓரிரு நாட்களுக்கு முன்னர். மீண்டும் இன்று முதல் இன்னும் ஒரு முறைமை நடைமுறைக்கு வருகின்றது. குறிப்பாக அந்த வாகனங்களினுடைய இலக்க தகடுகளின் அடிப்படையில் QR முறைமை இருந்தாலும் QR-ஐ காட்டி வாகனங்களுடைய இலக்க தகடுகளையும் பயன்படுத்தி எரிபொருள் நிரப்புகின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக 0 தொடக்கம் 2468 என்ற இரட்டை இலக்கத்தை உடைய இறுதி இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு இரட்டை இலக்க நாட்களிலே, குறிப்பாக 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி என்ற அடிப்படையிலே எரிபொருள் நிரப்பப்படுமாம். ஒற்றை இலக்கங்கள், குறிப்பாக 1, 3, 5, 7, 9 என்ற இறுதி இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு ஒற்றை இலக்க நாட்களிலே, குறிப்பாக 1, 3 அதே மாதிரி தான் அந்த ஒற்றை இலக்க நாட்களிலே எரிபொருள் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. QR முறைமை கொண்டு வரப்பட்டது. இப்போது இலக்கத்தகடுகளையும் பயன்படுத்தி எரிபொருள் நிரப்புகின்ற முறைமையை இப்போது உள் நுழைத்திருக்கின்றார்கள். எனவே இது எல்லாம் செய்கின்றது இருக்கின்ற எரிபொருளை, இருக்கின்றது கொஞ்சம் நெஞ்சம், அதையும் காப்பாற்றுவதற்காக என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் முடிந்தால் இலங்கைக்குள்ள எரிபொருள் வருமா என்றால் ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் இன்றைய தினம் எரிவாயு மற்றும் எரிபொருளை ஏற்றிய கப்பல் இலங்கைக்கு வந்தடைந்திருக்கின்றது. இதை இறக்குகின்ற வேலைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது அரசாங்கம் சொல்கின்றது, எங்களுடைய திரைசேரியிலே பணம் இருக்கின்றது. கோட்டா காலத்திலே கவிழ்ந்ததற்கு காரணம், கோட்டா காலத்திலே டொலர் இல்லை. அதான் உண்மையும் கூட. இலங்கைக்குள்ள டொலர் இல்லாத ஒரு பிரச்சனை இருந்தது. வெளிநாட்டிலிருந்து வாராங்களும் டொலரை தாங்கண்டெல்லாம் கேட்டிருந்தார்கள் கோட்டா காலத்தில். இந்த டொலர் இல்லாத பிரச்சனையால் அப்போது உலக சந்தையில் எந்த பிரச்சனையும் இல்லை, இலங்கைக்குள்ளே பிரச்சனை இருந்தது. இதனால் அப்படியே இலங்கை ஒரு மிக முக்கியமான அதல பாதாளத்திலே தள்ளப்பட்ட நிலைக்கு சென்றது. ஆனால் இந்த அரசாங்கத்திலே டொலர் கையிருப்பு இருக்கின்றது, திரைசேரியிலே பணம் இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். ஆனால் பொருள் வாங்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். காரணம், இப்போதைய இந்த மத்திய கிழக்கினுடைய போர் பதட்டம். இந்த போர் பதட்டத்தினால் எரிவாயு எரிபொருள் மாத்திரம் தட்டுப்பாடு நிலவ போவதில்லை, உரத்துக்கான தட்டுப்பாடு வரப்போகின்றது. இதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு உரத்துக்கான தட்டுப்பாடு வருகின்ற போது அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு வரப்போகின்றது. இலத்திரனியல் பொருட்களை இனி கண்ணால், அதாவது குறிப்பாக மேற்குலக நாடுகளுக்குள்ளே இருந்து வரக்கூடிய இலத்திரனியல் பொருட்களை எங்களால் கண்ணால் கூட காண முடியாத நிலை ஏற்பட போகின்றது. மிக மிக முக்கியமான விடயம். இந்த போர் இன்னும் தொடர்ச்சியாக நீடித்தால் அதனை நிவர்த்தி செய்கின்ற நோக்கத்தோடு இப்போது அரசும் சில திட்டங்களை காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது சாத்தியப்படுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.